எதுக்கம்மா கூப்பிட்டாங்க? அம்மா, அங்க என்னம்மா நடந்தது? அம்மா, அவங்க என்னம்மா சொன்னாங்க? சொன்னாங்கடி, என்ன வேசின்னு சொன்னாங்கடி, என்ன விபச்சாரின்னு சொன்னாங்கடி. உன்னால எனக்கு ஏற்பட்ட பழி கொஞ்ச நஞ்சமா? ஏண்டி, அவங்க எதுக்காக என்னை கூப்பிட்டாங்கன்னு உனக்கு தெரியாது? சொல்லுடி, தெரியாது? தெரியும். தெரிஞ்சுதான் என்னை அனுப்பிச்சியா? தெரிஞ்சுதான் என்னை அவமானப்பட போக சொன்னியா? ஏண்டி, பிச்சைக்காரியின் பெண்ணான உனக்கு பெரிய எடுத்து பிள்ளையின் மேல் காதலா? காதலா? அம்மா, என்னை மன்னிச்சிடுமா. என்னாலதானே உனக்கு இவ்வளவு அவமானமும் ஏற்பட்டது. ஆத்திரம் தீரலன்னா என்னை இன்னும் அடிமா. சுமதி, இதுவரைக்கும் உன்னை கடுமையா பேசி அறியாத இன்னைக்கு கை நீட்டி அடிக்க வேண்டி வந்துருச்சு என்று கண் கல்கிறேமா. சுமதி, என் தங்கமே, மோகனுக்கும் உனக்கும் பொருந்தாது. நீ அவனை மறந்துடு. அம்மா, சுமதி, அம்மா, சுமதி. சுமதி, சின்ன டாக்டர் எப்பமா வருவாரு? நான் என்ன அவருக்கு அந்தரங்க காரியதர்சியா? ஏன் அவரை பத்தி என்கிட்ட கேக்குறீங்க? இல்லம்மா, யாரோ ஒருத்தர் வந்து அவர் பார்க்கணும்னு சொன்னாரு. 10 மணிக்கு வரலாம்னு சொல்லி அனுப்பிச்சேன். அவர் வர்ற நேரம் உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். அவர் வரதும் தெரியாது, போறதும் தெரியாது. இனிமே ஏதாவது கேட்கணும்னா அவங்க கிட்டே போய் கேளுங்க. ஏன் இந்த நோயாளி கேஸ் ஷீட்ல ஒண்ணுமே குறிப்பு எழுதல? 9 மணிக்கு மருந்து கொடுத்தீங்களா? மறந்துட்டேன். ஏன்? ஐம் சாரி, என் மனசு சரியில்லை. இது ஹாஸ்பிட்டல், நான் டாக்டர், நீங்க நர்ஸ். நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுத்து நம்முடைய கடமையை செய்ய தவறிட்டா அதனால பாதிக்கப்பட போறது ஒரு நோயாளி. பதில் சொல்ல வேண்டியவன் நான். ஞாபகம் இருக்கட்டும். சுமதி. டாக்டர், இது ஆஸ்பத்திரி, நான் நர்ஸ். இங்க சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கிடையாது. சுமதி, ஆபரேஷன் தியேட்டர் ரெடி. சார், ஆபரேஷன் தியேட்டர் ரெடி. சுமதி, மன்னிக்கணும். நீங்க சொன்னது போல டாக்டர் நர்ஸுங்கிற முறையிலேயே பழகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லை சுமதி, நான் சொல்றது எனக்கும் புரியாம என்னென்னமோ விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குது. இப்ப நான் உன்னை கேட்டுக்கிறது, நீ என்ன ஒண்ணும் தவறா நினைக்க கூடாதுங்கிறதா. அதேதான் நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். நீங்க காட்டின பரிசுத்தமான அன்புக்கு பலன் கருதாத அன்பு செலுத்தினேன்னு தவிர நீங்க பணக்காரங்கிறதுக்காக உங்களோடு பழகல. உங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டேனே தவிர உங்களை கட்டுப்படுத்த நினைக்கல. உங்களை கண்டு நான் மயங்கினேன்னு தவிர உங்களை மயக்க நினைக்கல. இது மத்தவங்க உணராது போனாலும் நீங்க உணர்ந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும். சுமதி, நீ என்ன பத்தி தவறாகத்தான் நினைச்சிருக்கேங்கிறது உன் வார்த்தைகளே சொல்லுது. டைம் ஆயிடுச்சு, ஆபரேஷன் புறப்படுங்க. காட்டன், ஸ்கால்பல்,
I said scalpel. சாரி. டாக்டர், குளோரோஃபார்ம். What? மயக்க மருந்து கொடுக்கலையே. I'm sorry. Excuse me. I'm not all right. ஏப்பா 2 நாளுக்கு இதெல்லாம் எதுக்கு? கூட 4 நாள் தங்க வேண்டி வந்துட்டா என்னமா செய்யறது? அதெல்லாம் இல்ல, எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ இப்ப ஊருக்கு போற. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. மோகன், நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாளா நீ சரியா முகம் கொடுத்து பேச மாட்டேங்க. கனகா சும்மா இரு. அவன் தான் மனசு சரியில்லை, ஒரு மாறுதல் வேணும்னு நினைக்கிறான். போயிட்டு வரட்டுமே. வாப்பா. நான் வர்றேம்மா. மோகன், வாழ்க்கையில சில சமயம் நாம விரும்பாத நிகழ்ச்சிகளும் நடக்கிறது உண்டு. அதுக்காக மனசை தளர விடக்கூடாது. ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டொன்றாகும், அன்றி அது வரினும் வந்த இதும். ஒன்றை நினையாது முன் வந்து நிற்பினும் நிற்கும். இதை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஏமாற்றம் வந்தாலும் அது அவனை பாதிக்காது. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். நர்ஸ், டாக்டர் மோகன் எங்க இருக்கார்? அவர் லீவ்ல போயிருக்கார். ஓ, ஏன் பெரிய டாக்டர் இருக்கார், வாங்க. என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் போட்டோவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும். இந்தாங்க மருந்து சாப்பிடுங்க. தகப்பன மக கண்டிக்கிற மாதிரி கண்டிச்சு என்ன கவனிச்சுக்கிறேன். இந்த ஒரு வாரமா உன்னை பாக்குறேன். பேஷண்ட்ஸ் கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறேன். உன்னை பெத்தவன் ரொம்ப பாக்கியசாலி. ஏமா சிரிக்க? இந்த எக்ஸ்ரே பொம்பளை வார்டுக்கு போக வேண்டியது. இந்தாம்மா சுமதி, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாத. நீங்களும் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. நான் எடுத்து வளர்க்கிற பொண்ணு எனக்கே வைத்தியம் சொல்லி கொடுக்குது. இது கை குழந்தையா இருக்கும்போது இதை தூக்கிட்டு இவங்க அம்மா இங்க வைத்தியம் பார்க்க வந்தாங்க. இப்ப என்னடானா என்ன வளர்க்குது சார்? இவங்க வந்து எத்தனை வருஷமாவது? அது ஒரு 16 வருஷம் இருக்கு. 16 வருஷம். என்ன சார் இப்படி பாக்குறீங்க? இல்ல, உங்க அம்மா எங்க இருக்காங்க? இங்கதான் இருக்காங்க. எங்க இருக்காங்க? ஆமா. பார்க்கலாமா? போய் பார்க்கலாமே. கூட்டிட்டு வரட்டுமா? வேணாம், நானே வரேன். அம்மா, அம்மா, இவர் உன்னை பார்க்கணும்னு வந்திருக்காரு. யாரு? என்னங்க? ஒண்ணும் இல்லைங்கம்மா, நான் வரேன். என்ன சார் இது அவ்வளவு ஆர்வத்தோடு விசாரிச்சீங்க? ஆமா அம்மா, சுமார் 16 வருஷங்களுக்கு முன்னாலே என் மனைவியும் மகளையும் அனாதையா விட்டுட்டு போயிட்டேன். திரும்பி வந்து எங்கெங்கயோ தேடி பார்த்தேன். கடைசியா கிடைச்ச தகவல்ல இருந்து நீங்களும் ஒரு குழந்தையோட இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து 16 வருஷமாச்சுன்னு சொன்னாங்க. ஒருவேளை நீங்க தான் அவங்களா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு வந்தேன். ஏன் சார், உங்க மனைவியும் பச்சை குழந்தைய அனாதையை விட்டுட்டு போக எப்படி சார் உங்களுக்கு மனம் வந்தது? சுமதி, அது கேட்கறதுல நியாயம் இருக்குமா? என் மகள் இருந்திருந்தாலும் இந்த கேள்விதான் என்ன கேட்டு. அது சரி, அவங்களை எங்க விட்டுட்டு போனீங்க? இதே ஊர்ல தான் விட்டுட்டு போனேன். அவங்கள பத்தி அடையாளம் ஏதாவது? அடையாளம் என்னத்தை சொல்றது? என் மனைவியின் பேர் சுசிலா. இதோ இந்த போட்டோவை பாருங்க. ஐயா, நீங்க தேடி வந்தது வீண் போகல. அம்மா,
ஆனா உங்க மகளை மட்டும்தான் நீங்க பார்க்கலாம். என் மகளா? எங்கம்மா இருக்கிற? இதோ இவதான் உங்க மகள். அம்மா, இவளா என் மகள்? இவளா என் மகள்? இவளா என் மகள்? எங்கே அம்மா? எங்கே? இவளை என்கிட்ட ஒப்படைச்ச அன்னைக்கே இறந்துட்டான். இறந்து விட்டாளா? அம்மா, என்னம்மா சொல்றீங்க? அப்போ நீங்க எனக்கு அம்மா இல்லையா? இல்லேன்னு சொல்ல எனக்கு மனசு வருமா? இந்த படத்துல இருக்கிறவதா உன்னை பெத்த தாயார். சுமதி, உங்களுக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு உன் தாயாரை பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு ஓடோடி வந்தேன். அந்த சந்தர்ப்பத்தையும் கொடுக்காம அவ போயிட்டா. நீயாவது உங்க அப்பாவை மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா? உங்க அம்மா இறக்கும் பொழுது உன் எதிர்காலத்தை பத்தி என்னென்ன கனவு கண்டிருந்தாளோ அதை நினைவாக்குறது தான் என்னுடைய லட்சியம். அம்மா, அனாதையா இருந்த என் குழந்தையை இத்தனை நாள் காப்பாத்தின உங்களுக்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டவன். சுமதியை அழைச்சுக்கிட்டு நீங்களும் என் பங்களாவுக்கு வந்துடுங்க. மன்னிக்கணும், நீங்க சுமதியை அழைச்சிட்டு போங்க. அம்மா, நிஜமா தான் என்ன போக சொல்றியா? எல்லாம் உன் நன்மைக்காகத்தானமா சொல்றேன். வேண்டாம்மா, அந்த நன்மை எனக்கு வேண்டாம். நீ பட்ட கஷ்டம் எல்லாம் எனக்காக, நீ அனுபவிச்ச துன்பம் எல்லாம் என்னை ஆளாக்கிறதுக்காக. உன் கண்களில் கண்ணீர் வற்றி போக காரணமாயிருந்த நான் என்னைக்கு நல்ல வாழ்க்கை கண்ட உடனே உன்னை விட்டு போயிடுவேனா? அம்மா, பாலும் பழமும் சாப்பிட்டு பட்டு மெத்தையில் படுப்பதை விட பழம் புடவை கட்டிய உன் மடியில் கிடந்து தூங்குவதாமா எனக்கு நிம்மதி. சுமதி, என்ன இருந்தாலும் உன் தகப்பனார் அழைக்கும் போது. அம்மா, சுமதி விஷயத்தில் உங்களுக்கு இருக்கும் உரிமை எனக்கு கிடையாது என்பது நன்றாக தெரியும். ஆனால் அவளுக்கு கல்யாணம் செய்து பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஆசைதான் எனக்கு. அந்த ஆசை நல்ல விதமா நிறைவேறணுங்கிறதுக்காகத்தான் நானும் சொல்றேன். சுமதி என்னோடு இருக்கும் வரை நீங்க நினைக்கிறது போல தகுதியான மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேன். அவ கல்யாணம் முடியும் வரையாவது அவ என்கிட்டதான் வளர்ந்தாங்கிற விஷயத்தை நீங்க யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். சுமதி, அம்மா உன்னை விட்டு பிரிஞ்சா போக சொல்றேன். பிரிஞ்சு போறதா ஏன் நினைக்கிற சுமதி? எப்ப வேணாலும் உன்னை வந்து அவங்க பாக்குறாங்க, நீ அவங்கள போய் பாரு. அப்ப நாங்க புறப்படுவோம். வாங்க, எங்களை இத்தனை காலமும் ஆதரிச்சு வந்த டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம். சரி.